ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி விளையாட போகிறது வேர்ல்டு T20 கப். நம்ம சிங்கிள் என்ட்ரி தான் போக போகிறோம். இதோ டவுன்லோட் ஆகிட்டு நம்ம இந்தியா வச்சு தான் விளையாட போகிறோம். 20 overs மேட்ச். சைன் இன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1ல் நம்ம யார் கூட மோத போகிறோன்னா ஆப்கானிஸ்தான் கூட. 20 overs மேட்ச். லண்டனில் விளாடுவோம் கைஸ். லண்டன் லார்ஜ் ஸ்டேடியம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், ஸ்டேடியம் டவுன்லோட் ஆகும் கைஸ். டவுன்லோட் ஆகிட்டு இப்போ இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் நம்ம பண்ண போகிறோம். கண்ட்ரி டீம் வச்சே போவோம் கைஸ். உள்ள நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட வரோம் World T20 Cup. As the night progresses, we can expect chances of some dew a little later on. The pitch is solid and it's been rolled in hard. The bowlers have an uphill task on this dead. Batters will have a blast under the lights on a dead pitch that won't help bowlers. Yes, it's time for the toss. The men who matter are out here. Let's see. Heads the call. And we have got a heads. Bowling தான் chasing தான் நமக்கு போகுது. Bowling has been chosen. National anthem. Indian team. We kick off the first game of the World T20 Cup. He just has... First யாரு புவனேஸ்வர் குமார் எடுப்போம். Let's play. Medium pacer has been called into the attack now. Power play is in effect, and the fielding side needs to minimise damage. வாங்க கைஸ் விளாடுவோம். கமெண்ட்ரி ஆஃப் பண்ணிட்டேன். பர்ஃபெக்ட் கைஸ். ஃபஸ்ட்டு பாலே பர்ஃபெக்ட். ஒரு 6 ஓவர் மட்டும் போடுவாங்க கைஸ், அதுக்கடுத்து போட மாட்டோம். 4 கைஸ். ஃபஸ்ட்டு பாலே 4. ஃபஸ்ட்டு பாலே பர்ஃபெக்டில் பட்டுச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சிட்டாங்க கைஸ். என்ன கைஸ் இன்ஸ்விங்கும் பர்ஃபெக்ட். Doom 4. Back to back 4s guys. இங்கே நிறைய 4-4 கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு இன்ஸ்விங் கால்குள்ளே தூக்கி போடுவோம் கைஸ். அடிக்கிறானு பார்த்துருவோம் கைஸ். கேட்ச். அவ்வளோதான், விக்கெட் பாருங்க. கரெக்டாக ஒரு பால் கால்குள்ளே தூக்கி போட்டோம், கரெக்டாக கையில் கொடுத்துட்டான். வேறு லெவல் கேட்ச் கைஸ். பர்ஃபெக்ட். இதையும் கால்குள்ளே தூக்கி போடுவோம். இது உருட்டி அடிச்சிட்டான். நோ பால். நோ பால் கைஸ். அது மட்டும் கரெக்ட் பால் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் எல்பிடபிள்யூ விக்கெட் போயிருக்கும். நோ பால். பர்ஃபெக்ட். நோ பால். இன்னொரு ஸ்லோவர் ஒன்றியாக இருக்கும். தூக்கி அடிச்சிட்டான். அவ்வளோதான் கைஸ்.
இன்னொரு 5 இன்னும் ஒரு 2 ஓவர் பார்ப்போம் போட்டு. நல்லா அடித்தோன்னா ஆட்டோ ப்ளே பண்ணிட வேண்டியது. போட்டுட்டோம். அவுட்டு, கிளியர் அவுட்டு. எஸ், எல்பிடபிள்யூ. ரிவ்யூ இருக்காங்க. அவுட்டுன்னு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக ஸ்டெம்புக்கு நேராக போட்டோம். இம்பேக்ட் இன் லைன் தான் வரும். விக்கெட் சிட்டிங். அவுட். எஸ், ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் போயிட்டா. ஆனால் 12 ரன் அடிச்சிட்டாங்க கைஸ். 12 இல்லை 13 ரன். நோ பாலோட செட். இப்போ யார்? வெங்கடேஷ் ஷமி. பர்ஃபெக்ட்டு. அவுட்டு. நாட் அவுட்டா? அவுட்டு. நான் ரிவ்யூ போய் ஏற்றுருவோம். பர்ஃபெக்ட் அவுட்டு கைஸ். வம்பேர் நாட் அவுட்டு. பார்ப்போம். நோ பால் இல்லை. கரெக்டாக போய் குத்தும் கைஸ். இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃபா? இம்பேக்ட் இன் லைன். விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்கா? எப்படி? ஜஸ்ட்டில் போகும். ஆனால் ஸ்லோவரோன்னு அந்த சைடு போட்டால் அடிக்க மாட்டேங்க. இது நம்மளுக்கு நல்லது தான். இன்னொரு பால் அதே மாதிரியான டெலிவரி அடிச்சிடணும். அடிச்சிட்டோம். 4 கேப்பில் 4 போயிட்டு. இப்போ அடுத்த பாலாக அது சூப்பர் பாலாக ஒன்றும். இன்ஸ்விங் பால். இன்ஸ்விங் டெலிவரி. வாட் டெலிவரி. மிஸ் பண்ணிட்டான். போல்டாக இருக்கணும். பால் ஜஸ்ட்டில் போயிட்டு. நான் 2 விக்கெட்டு போனதான் போச்சு. ஆனால் இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோ ப்ளே பண்ண போகிறேன் ஐஸ். எத்தனை ஓவர்னா கம்ப்ளீட் இன்னிங்ஸ்லாம் வேண்டாம். 5 ஓவர் பண்ணுவோம். 6 ஓவரில் எத்தனை அடிச்சிருக்காங்கன்னா 53 அடிச்சிட்டாங்க. 3 விக்கெட் தான். ஸ்லோவர் பால் தான். நம்மளோட ஆயுதமே ஸ்லோவர் பால். எஸ். இந்த பால் 4 கைஸ். இப்போதான் நான் ஒரு பவர் பிளே தான் முடிஞ்சிட்டல. நான் ஃபீல்டு சேஞ்சே பண்ண வந்திருக்கேன்.
இது சூப்பர். நாட்ஸிங் தூக்கி போடும் ஐஸ். என்ன எடுத்து அடிக்க முடியும் நம்ம இப்படிலாம் போட்டோம். 2வது ரனுக்கான முயற்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சைடு போடும். டாட் பால். அவுட். மிடில் ஸ்தம் பாருங்க, காலு மிடில் ஸ்தம் பறந்துட்டு இன்னொரு வாட்டி இந்த டெலிவரியை பாருங்க, வேற லெவல் டெலிவரி. மிடில் ஸ்தம் பறந்துட்டு என்ன மாதிரி ஸ்லோவாக இருக்கார். மிடில் ஸ்தம்ப் பறந்துட்டு பாருங்க, எப்படி மிடில் ஸ்தம்ப் மட்டும் பறந்து போயிட்டாங்க. இப்போ ஸ்பின்னர்ஸை கொண்டு வரும். ஸ்பின்னர்ஸ் பர்ஃபெக்ட் போட்டிருக்கு. டாட் பால். டாட் பால் மிஸ். டாப் ஸ்பின்னர் எடுத்துருக்கோம். 2 ரன்ஸுக்கு முயற்சி இல்லை. நோ பால். தூக்கி அந்த சைடு போடும், உடம்புக்கு போடும். சிங்கிள். வேற லெவல் பால் மிஸ். பர்ஃபெக்ட். ஸ்னோ பால் ஃப்ரீ ஹிட்னா மட்டும் அடிக்கவே என்ன த்ரோ, என்ன த்ரோன்னு தான் தெரியல. இன்னும் 3rd அம்பையர் போயிருக்காங்களா? இதுக்கெல்லாம் 3rd அம்பையர் போக மாட்டாங்களே அவ்வளோவா. அடித்தாச்சு. ஃபீல்டரு வாழை எடுக்கும் போது கரெக்டாக ஓடியாச்சு. இப்போ இவன் பிடிச்சாச்சு. அடிச்ச என்ன கைஸ் இது, எங்கேயோ விழுந்ததுக்கப்புறம் அடிக்கான். அவன் பேர் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் தான். பர்ஃபெக்ட். வேற லெவல் ஃபீல்டிங் கைஸ். 8 ஓவர் முடிவில் 63க்கு 4. ருஷேந்திர சாகல் வச்சே போடுவாங்க கைஸ். மேட்ச் எடுத்துட்டேன்ட்டா, கொடுத்துட்டு ஆர்வமாக எடுத்துட்டு. பர்ஃபெக்ட். நோ பால் மேலே நோ பால்.
என்ன டிஃபென்ஸ் இருக்கேன் அவங்க வந்து இங்கே இருங்க கைஸ். ஒரு 5 ஓவர் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். 5 ஓவர் ஸ்கிப் பண்ணதில் 5 விக்கெட் இழந்திருக்காங்க. 77 ரனுக்கு. ஜடேஜா பர்ஃபெக்ட்டு. விக்கெட் விட்டுறான். பேட்லேயே வாங்குறாங்கல்ல. இது விக்கெட்டா. என்ன கைஸ் இது இவ்வளோ பொறுமையாக அடித்து எல்லாமே அவுட்டே ஆக மாட்டான். எவ்வளோ பொறுமையாக அடித்தானுங்கிட்டு பாருங்களேன். அப்படியே பெஸ்ட்டு ஃபீல்டர் தான், அதுக்குன்னு இவ்வளோ பொறுமையாக அடிப்பார் பாருங்க. அவன் ஓடாமல் இருக்கதே கைக்கு வர்றது, தூக்கி போட்டாச்சு. இருந்த இடத்துல இருந்தே பிடிச்சடிக்க வேண்டியது தானே, அதுக்கு அங்கே வரைக்கும் வருது. இருந்த இடத்துல இருந்து பிடிச்சி வச்சுருந்தா கூட ஏதாவது திரும்பி ஓடுறதுக்குள்ள அடிக்கிறதுலாம் முடியாத காரியம். இங்கே என்ன 2 ரனுக்கு அசால்ட்டாக கையில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. என்னது இது இன்னும் புரியலை. சரி 2 ரனுக்கு ஓடக்கூடாது. ஒரு 5 ஓவர் ஆட்டோ 18 ஓவர் முடிவில் 112க்கு 6. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் டெட் ஓவர்ஸ். யாரை வச்சு போடலான்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு போல தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி. கேட்ச் எஸ் அவுட்டு. வந்து போட்ட போது போலே அவுட். அதே மாதிரியான ஒரு பால் ட்ரை பண்ணுவோம். இந்த பால் வெளியே போயிட்டு. இந்த பால் 4 கைஸ். ஆப்கானிஸ்தான் ஒரு சின்ன டோட்டல் மாதிரி ஒரு சின்ன டோட்டல் தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் 12 பால்ஸா? லாஸ்ட் 12 பால்ஸா? அது என்ன 12 பால்ஸா அப்படின்னு பார்த்தேன். வேறு லெவல் ஸ்லோ பால் கைஸ். கரெக்டாக யாக்கர்லேருந்து பர்ஃபெக்டில் ஒரு ஸ்லோ பாலு. இது எங்கே போதும். இது கரெக்டாக தூக்கி அடிச்சிருக்கான். பிக்கப் 4 விக்கெட். ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்து லெவலும் 4 அடிச்சிட்ருக்காங்க. என்ன இது தூக்கி போடுவாங்க. என்ன பண்ணுறான்? என்ன இப்படி வந்து சார் ஸ்லோ பவுன்சர். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ரிவர்ஸ் ஸ்விங்கில் ஃபஸ்ட்டு பால் இப்படி போடுவோம். ஸ்விங் டாட் பால். வேறு லெவல் பவுலிங். 27 ரனுக்கு 3 விக்கெட். லாஸ்ட் ஒரு ஓவர். ஷமி வில் பவுல். ஷமி எத்தனை விக்கெட் எடுத்துருக்காரு? 8 விக்கெட்டா? ஷமியா 1 விக்கெட் அடியில் இருந்தார். 7 விக்கெட் தான் இருக்கு அவங்களுக்கு. ஃபஸ்ட் பால் டாட் பாலா? இன்னும் ஓடுறாங்க எல்லா பாலும். அவுட்டு. இது அவுட்டு. இது கன்ஃபார்ம் அவுட். எஸ்.
இங்கே ஒரு நல்ல ஷாட், ஆனால் கேட்ச். வேறு லெவல் கேட்ச் கைஸ். இங்கே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஓவர். இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தால் டீம் ஹேட்ரிக். அதே ஸ்லோ பால், அதே இடத்துல அதே மாதிரியான ஷாட் தான் வச்சு கேட்ச் அவுட்டார். லாஸ்ட் 3 balls கைஸ். என்ன நடக்க போகுது? 3 balls. ஓ, டாட் பாலா இல்லை, சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். 130 டார்கெட்டாக இருக்குமோ? லாஸ்ட் 2 balls. என்ன பண்ண போகிறாங்க? ஓ, இது அவுட் 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 அவுட்டு. அவ்வளோதான், ஆல் அவுட் ஐஸ். ரைட்டா? 126 அஞ்சா? 126 ஆல் அவுட் ஆகி 127ங்கிறது டார்கெட். வேறு லெவல் பவுலிங் கைஸ். புவனேஸ்வர் குமார், அடுத்தது வெங்கடேஷ், அடுத்தது யாதவ், சர்மா அண்ட் இஷான் கிஷன். Now opening. ஃபஸ்ட்டு பாலே 4 ஓட ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வேறு லெவல் ஷாட்டு. இன்னும் பர்ஃபெக்டில் பட்டுச்சு, ஆனாலுமே இப்படி தான் போகுது. லேட்டு ஆனாலும் 4. அப்புறம் பர்ஃபெக்டில் படித்தா நான் 4 கூட போடும். இங்கே வேறித்தனமாக ஆடிட்டுருக்காங்க இந்தியா. சர்மா அண்ட் ஃபயர் அண்ட் இஷான் கிஷன். சர்மா இஷான் கிஷனும் சேர்ந்து வேறு லெவல் கைஸ். இங்கே இன்னொரு பவுண்ட்ரியா பார்க்கணும். இல்லை கைஸ், தடுத்துட்டான். 2 runs is reached. 2 runs கைஸ். லேட்டு கேட்சில் 4. எதில் போட்டாலும் 4 போகுது. ஃபஸ்ட்டு ஒரு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். பவர் பிளேலே மேட்சை முடிச்சிடணும் கைஸ். நல்லா தானே அடிச்சிட்ருக்கு. இதில் ஏன் வருது? டைமிங் ஒரு ஷார்ட்டு ஒரு கேனாட். என்ன ஏர்லி ஆனாலும் கேப்பில் பவுண்ட்ரி கைஸ். ஏர்லி தான் இருந்தாலும் இல்லை கைஸ் போகல. என்ன பண்ணா? என்ன கைஸ் இது? பாலை பிடிச்சி பவுண்ட்ரி லைன் ஏரியா பார்க்குறேன். இங்கே கேப்பில் ஒரு இப்போ கேப்பில் ஒரு பவுண்ட்ரி கைஸ்.
எல்லாம் ஒரு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே வேற லெவலில் ஆடுறாங்க. இந்த மாதிரி ஆட்டத்தை யாரும் பார்த்தது கிடையாது. வேற லெவல் ஷாட் கைஸ். ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் வேற லெவலில் ஆடுறாங்க. என்ன மாதிரி அடி. barely catch out. ரோஹித் சர்மா gone for 13. இந்த கேப்லேயே டைம் பண்ணலான்னு பார்த்தேன். கோழி இருக்கும் கோழி. இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. லேட்டு. எஸ் 4. டூ லேட்னாவே. நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இது அடிச்சே ஆகணும். இங்கே குட்டில் போட்டிருக்கு 4. இங்கே வேற லெவலில் ஆடிட்டு இருக்காரு கைஸ் விராட் கோலி. இங்கே வேற லெவல் 6 கைஸ். அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம். 6. இந்த 6 பார்க்குறோம். இங்கே வேற லெவல் 6 கைஸ். அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் போயிட்டு 6 பாருங்க. இறங்கி வந்து ஒரே குட்டு பாலை பாருங்க. அப்படியே இப்படி பாருங்க. அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் போது பால். நாற்பத்தி 2 ரன் 2 ஓவரில் வேற லெவல் ஷாட் அடிச்சிட்டோம். ரெக்கார்ட் ரன் ரேட் 4க்கு போயிட்டு இப்போ வேற லெவலில் அடிச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். லேட்டில் தான் போய்ட்டுருக்கோம். ஆனாலும் பவுண்ட்ரி கிடைக்கும் கைஸ். இஷான் கிஷனுக்கு இன்னைக்கு எங்கே பட்டாலும் பவுண்ட்ரியாக போகுது. விராட் கோலியும் இஷான் கிஷனும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே ஏர்லி நைஸ் ட்ரை. ஆனாலும் பவுண்ட்ரி. ஐம்பது ரன் வந்துச்சு கைஸ். இங்கே 50 for Team இந்தியா. இங்கே இஷான் கிஷன் வேற லெவலில் அடிச்சிட்ருக்காரு கைஸ். பவர் பிளேக்குள்ளே அந்த ரன்ஸை ஸ்டேஸ் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அடிச்சிட்ருக்காரு கைஸ். வேற லெவலில் இஷான் கிஷன் நான் மாதிரி அடிச்சு வச்சிட்ருக்காரு. 7 பாலில் 26 ரன் பார்ட்னர்ஷிப். என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பேசுது. இருந்தாலும் பவுண்ட்ரி கைஸ். இஷான் கிஷன் இங்கே வேற லெவலில் அடிச்சிட்ருக்காரு. 4 பவுண்ட்ரி கைஸ். ரெக்கார்ட் ரன் ரேட் 3க்கு போயிட்டு இங்கே வேற லெவல் 6 கைஸ். இஷான் கிஷன் அடிச்சிருக்காரு கைஸ். 36 ரனுக்கு போகிறாரு இஷான் கிஷன்.
பர்ஃபெக்ட்டு இருந்தாலும் ஸ்டம்பிங்கு பர்ஃபெக்டில் பட்டுச்சு கைஸ். என்ன கைஸ் இது டைமிங் பர்ஃபெக்ட். ஷார்ட் வேறு லெவல், வேறு ஷார்ட் அடியிருக்கணும். அவுட்டு இஷான் கிஷன் 4/36. இஷான் கிஷன் 1/36. எதுக்கு இறங்கி வந்தோம்? நம்ம லாஃப்ட்டை மட்டும் தானே அழுத்துறோம். லாஃப்ட் அழுத்தினாலும் இறங்கி வருவாங்களா? அது இங்கே வேறு லெவலான பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிட்டு 3 ஓவர்லேயே 64 ரன்னு. இப்படி தான் கைஸ் அடித்தான், இப்படி தான் அடித்தாங்க இஷான் கிஷன். ஆனால் அந்த பால் அவுட்டு, இந்த பால் 4 போயிட்டு. இப்படி தான் அடிக்கிறோம். 3 ரெக்கார்ட் ரன் ரேட் 3ல் தான் வயசு இருக்குது. ஏர்லியா டைம் பண்ணிட்டோம். இயர்லி கேட்ச் கிடையாது. 4 வயசு 100 பாலில் 59 ரன். 99 பாலில் 56 ரன். 55 ரன் வயசு. லேட்டு கேட்ச் மட்டும் போகுது. இங்கே ஸ்ப்ரிண்ட் அடிச்சு 2 ரன் அசால்ட்டாக கிடச்சிட்டு. இங்கே வேறு லெவல் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி 4 கிடைக்கல. ரெண்டு ரன். ஃபோர் வயசுங்க 80 ரன் 4 ஓவர். இங்கே 4 KL ராகுல் அந்த பாலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு கைஸ். விராட் கோலி வச்சு ஒரு 50 போடணும் கைஸ் ஃபஸ்ட் மேட்ச்சில். அதனால் விராட் கோலி ஸ்ட்ரைக் போடும். கோலி ஒரு சிங்கிள் மட்டும் எப்படியாவது. வேறு லெவல் ஷாட். என்ன கைஸ் 4 போயிட்டு 4 இல்லை 4 போயிட்டு டைவ் ரொம்ப முன்னாடி அடிச்சிட்டாரு. அதனால பாலுக்கு போக முடியல டைவ் அடித்தாலும். ஆனால் பர்ஃபெக்டில் படிச்சு லாஃப்டில் வச்சு பர்ஃபெக்ட் போயிட்டுருந்தா இது 6 போயிருக்கும். 2 பால்லே வேறு லெவல் அடிச்சிட்ருக்காரு. ஐயோ என்னது எஸ் நாட் ரன் அவுட். பவுலர் 2 அடிச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவுட் ஆகிருக்கும். லேட்டு இருந்தாலும் 4 கைஸ். கேப்பில் ஒரு பவுண்ட். வேறு லெவல் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி 4 கைஸ். 38க்கு போகிறாரு. நோ பால் வேறு கைஸ். இங்கே
We hit for Virat Kohli. ஒரு ஹிட். குட்டில் பட்டிருக்கு. பவுண்ட்ரி கைஸ். விராட் கோலி 42க்கு போகிறார். இங்கே வேற லெவல் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு கைஸ் விராட் கோலி. இன்னொரு குட்டில் 4. 46 ரன் கைஸ் விராட் கோலிக்கு. விராட் கோலி 50யோட இந்த இன்னிங்ஸை முடிக்க போகிறோம். மேட்சை ஜெயிக்க இன்னும் எவ்வளோ ரன்ஸ் இருக்கு? இன்னும் 21 ரன் கைஸ். ஒரு 21 ரன் தான் அசால்ட்டு அடிக்கிறோம். இங்கே ஒரு நோ பால் வேறு கைஸ். ஆனால் நம்ம விராட் கோலியை தான் ஸ்ட்ரைக் வரும். அந்த நோ பாலை மட்டும் ராகுலை வச்சு அடிச்சுட்டு விராட் கோலி ஸ்ட்ரைக் கொண்டுரும். இன்னும் நோ பாலை விடக்கூடாது. லேட்டில் தான் ஆனால் ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். இப்போ விராட் கோலி ஸ்ட்ரைக் வரும். 51 ரன் பார்ட்னர்ஷிப் கைஸ். 15 பால்ல. என்ன கைஸ் இது பவுண்ட்ரி போகுது. லாஃப்டே எடுத்தாமல் அடிச்சா என்ன கைஸ் இது பவுண்ட்ரி. பர்ஃபெக்டில் கரெக்டாக நம்ம கேஎல் ராகுலை வச்சு ட்ரை பண்ணும்போது மட்டும் நல்லா பர்ஃபெக்ட்லேயே போடுது. அதுவும் நம்ம லாஃப்ட் அழுத்தாமல் அடிக்கும் போது தான். அவ்வளோதான் ஒரு சிங்கிள். இன்னும் 7 ரன் தேவை இந்தியா ஜெயிக்க. விராட் கோலி குட்டில் ஒரு 4 ரேஸ். This is 50 comes up for Virat Kohli. வேறு லெவல் 50 15 பால்ல 50. 10 4 ஒரு 6. விராட் கோலி கேன் ஃபினிஷ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல். விராட் கோலியால் முடிக்க முடியுமா? முடிச்சு வச்சுட்டாரு கைஸ். ஒரு 6 அடிச்சு மேட்சை. இந்தியா ஓன் by 2. இந்தியா ஓன் by 8 wickets. Run of the match for Virat Kohli. 56 ரன் 16 பால்ல. இன்னும் கடைசி பால் வேற லெவல் 6 கைஸ். ஸ்டேஜ் 2க்கு போயிருக்கோம். ஸ்டேஜ் 2ல் ஜெயித்தோம்னா நம்ம நியூசிலாண்டோட மோதுறோம். அடுத்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட மோதுறோம். அடுத்து வேர்ல்டு கப் ஃபைனல். சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் வரேன். பாய்.